வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருதம் சார். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, அறை எண் 203 நடந்த ரகசிய கொலை, மொசாட் உளவுப்படை செய்த ரகசிய கொலை. அதை பற்றி தான் பார்க்க போறோம். அந்த கொலை யார் செய்தது? எதற்காக மொசாட் படை செய்தது? அந்த இறந்த நபர் யார்? அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியமான அந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் உங்கள் மருதம் சாரதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, துபாயில் அல் புஸ்டன்கிற ஒரு மிகப்பெரிய உணவு விடுதி ஹோட்டல்ஸ், மிகப்பெரிய செல்வந்தர்கள் தங்கக்கூடிய அந்த ஹோட்டலில் ஒரு கொலை ஒன்று நடக்குது. ஒரு நபர் இறந்து கிடக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி காவல்துறைக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த செய்தி காவல்துறைக்கு வந்தோடனே உடனடியாக விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க அந்த செய்தியை. அந்த நபரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்த உடனே அவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏதோ உடல்நிலைய முடியாமல் இறந்திருக்கலாம், இயற்கை மரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சோதிச்சு பார்க்கும் முன்னே சொல்கிறார்கள். உடனே அவர் இறந்த நபர் யார் என்ன அப்படின்னு ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வரும் பொழுது அவர் சாதாரண நபர் இல்லை, மபூகாங்கிற ஒரு பெயர் கொண்ட நபர். அவர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையாளர் தேடப்பட்ட நபர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே விசாரணை வளையத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துது துபாய் அரசாங்கமும் துபாய் காவல்துறையும் ரொம்ப அதிகப்படுத்துறாங்க. இது கொலையாக இருந்தால் நிச்சயம் கண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்களுடைய நாட்டுல, துபாய் நாடை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமான ஒரு நாடு. எந்த குற்றம் செய்பவர்கள் எங்க வேணாலும் செய்யலாம், ஆனா சொந்த மண்ணுல குற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரமுறையா அந்த நாட்டுல வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அந்த மண்ணுக்குள்ள எந்த ஒரு நபர்களும் குற்றம் செய்யக்கூடாது, குற்றம் செய்தால் அவர்கள் தப்பிச்சு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மபூகாங்கிற நபர் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விசாரணை வளையத்தை உள்ள கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுதுதான் தெரிய வருது, அவர் இஸ்ரேலிய மொசாட் படையினரால் சிவப்பு மார்க் அடிக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது சிவப்பு மார்க் அடிக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி தெளிவா பார்த்தோம்னா, அதாவது இவர் 1960களில் பாத்தீங்கன்னா பாலஸ்தீன்ங்கிற ஒரு பகுதியில் பிறந்திருக்கிறாரு. அப்படி இருந்தே அவர் பிறந்ததுல இருந்தே கொஞ்ச நாள் பாலஸ்தீன் மக்களோடய சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். அப்படி முன்னெடுக்கும் பட்சத்தில் அவர் மாட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப எல்லா மக்களும் கல்லெறிந்தார்கள். ஆனா எல்லாரும் கல்லெறிவதை பார்த்து இவர் கொஞ்சம் மாற்றாக என்ன பண்ணாருன்னா, இவர் கொஞ்சம் குண்டுகளை நாம் ஏன் எரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய மக்கள் மீது குண்டுகளை எறிகிறார். இது போக பாத்தீங்கன்னா 1980ல ஆயுதங்களை கடத்திய வழக்குல பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக இவர் ஆயுதங்களை கடத்தினார் அப்படிங்கிற வழக்குல இவர் சிறையும் சென்று வந்திருக்கிறார். பிறகு இவர் வெளியே வந்த பிறகு இந்த போராட்டத்தை விரிவுபடுத்துறாரு. போராட்டத்தை எதன் நோக்கி விரிவுபடுத்துறார் அப்படின்னா, ஆயுதம் ஏந்திய போராட்டமாக இருக்க வேண்டும். அந்த ஆயுத போராட்டம் மிக வலுவான ஒரு ஆயுத போராட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அவர் தெளிவா இருக்கிறாரு. அதனால ஈரான், ஈராக், சீனா, ரஷ்யான்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் அவர் பயணிக்கிறாரு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அரபு வளைகுடா நாடுகள்ல இவர் குறிப்பாக பயணம் செய்கிறார். எதற்காகனா நிதிகளை வசூல் செய்து தன்னுடைய பாலஸ்தீன மக்களுக்கான ஆயுதங்களையும் போராட்ட குழுக்களுக்கும் புரட்சி குழுக்களுக்கும் இந்த ஹமாஸ் போன்ற படையினருக்கு பாத்தீங்கன்னா ஆயுதங்களை கொடுப்பதற்காக இவர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பயணிக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது மொசாட் படை இவர்களுக்கு சிகப்பு கலர் மார்க் அடிச்சுட்டாங்க. ஒன்னு இவரா இறந்தாகணும், அப்படி இல்லாத பட்சம் மொசாட் படையால இவர் இறக்கணும். இதுதான் அவர்களுடைய கொண்டிருக்கிற ஒரு நோக்கம், மொசாட் படையினுடைய நோக்கம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்றாங்க, இந்த கொலை மிக தெளிவாக செய்யப்பட வேண்டும். அவர் வெறும் 4 மணி நேரம் தான் துபாயில தங்க போறாரு. அந்த அல் உடன்கிற ஒரு ஹோட்டல்ல, மிகப்பெரிய அந்த விடுதியில அவர் தங்குறாரு. அவர் தங்குவதற்கு முன் இவர்கள் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த மொசாட் குரூப் பாத்தீங்கன்னா மொத்தம் 27 பேரை நியமிக்கிறாங்க. 27 நபர்களை நியமிச்சு அவரை கொன்றுட்டு வரணும். அதனால துபாய்க்கு 27 பேர் அனுப்புறாங்க. துபாய்க்கு 27 பேர் எப்படி வராங்க அப்படின்னா, நேரடியா இஸ்ரேல்ல இருந்து வரல. ஒருத்தர் ஆப்பிரிக்கா, ஒருத்தர் கனடா, ஒருத்தர் ஜெர்மனி, ஒருத்தர் ரஷ்யான்னு இப்படி சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடுகளுக்கு பயணம் பண்ணி அந்த நாடுகள்ல இருக்கிற குடியுரிமை மூலியமாக துபாய்க்கு வராங்க. சொல்ல போனா அவங்களுக்கு இஸ்ரேலுங்கிற ஒரு துளி அடையாளம் கூட இல்லை. என்ன பண்றாங்க, இவர் தங்கக்கூடிய அறையினுடைய நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க. அல் புஸ்டன்கிற ஹோட்டல்ல இவர் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்குனுடைய எகுத்தபடியே இருக்கிற அறையை இவங்களும் வாடகைக்கு எடுக்கிறாங்க. எடுத்து அதே அறையில இருந்து திட்டம் திட்டுறாங்க. கரெக்டாக இன்னும் 4 மணி நேரத்துல அந்த மபூகா நபர் வந்து விடுவார்.
அவர் வந்து விட்டால் உடனே அவர் வந்து 4 மணி நேரத்தில் அவர் கிளம்பிடுவார். அவருக்கான நிதிகளை இங்கே முக்கியஸ்தானமான நபர்களை சந்திச்சிட்டாரு. 4 மணி நேரத்தில் அவர் கிளம்பிடுவார். அவர் கிளம்பி விட்டால் அடுத்த பயணம் அவருக்கு சீனாவிலிருந்து ஈராக் போகிற மாதிரி அவருடைய பயணம் இருக்குது. அதனால ஈரான் சொல்லிட்டு இப்படி 3 நாடுகளுக்கு அவர் பயணிக்கக்கூடிய நேரம் இருப்பதனால திரும்ப அவரை நம்ம தொடவே முடியாது. கிடைச்சிருக்கிற இந்த நேரத்தை மிக தெளிவாக நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு மொசாட் படை மிகப்பெரிய உள்ளவே உட்காந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. எதிர்த்தாப்படி இருக்கிற அறையில் உட்காந்து உடனடியாக என்ன பண்ணுறாங்க, இந்த அறையினுடைய சாவி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சாவி. 2 அறைக்கும் எலக்ட்ரானிக் சாவி தான். இவர்கள் பயன்படுத்தும் அந்த எலக்ட்ரானிக் சாவியை பயன்படுத்தி அவருடைய அறைக்குள் சத்தம் இல்லாமல் போய் பதுங்கிக் கொள்கிறார்கள் அந்த மொசாத் படையினர். இவர்கள் பதுங்கி இருக்கிறது அவருக்கு தெரியவில்லை. 2வது கூட போன அந்த 27 பேர்ல மேலே 2 பேர் போயிட்டாங்க. கீழே இருக்கிற 2 பேர் மற்ற 2 பேர் என்ன பண்ணாங்க, அவரோடையே பயணிக்கிறாங்க. டென்னிஸ் உடை அணிந்து, விளையாட்டு வீரர்கள் போல அந்த உடையை அணிந்து அவர் கூடவே பயணிக்கிறாங்க. மற்ற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலினுடைய உடையை எங்கிருந்தோ திருடிடுறாங்க. அது வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த ஹோட்டலினுடைய அறையினுடைய உடையை திருடி விட்டு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பயனாளிகளை போல சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சர்வர் போல உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்து அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் மொசாட் படைகளை உள்ளுக்குள்ளேயே மாறி மாறி செஞ்சுக்கிறாங்க திட்டம் தீட்டி. நேராக அந்த நபர் உள்ள கதவை திறக்கிறாரு, உள்ள போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. சரியா 20 நிமிஷத்துல அத்தனை நபர்களும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே திரும்ப எல்லாருமே எங்கேருந்து வந்தாங்களோ ஒவ்வொருத்தரும் விமானத்தில் ஏறுறாங்க. திரும்ப வந்த நாடுகள் வெளியே ஒருத்தர் ஆப்பிரிக்கா, ஒருத்தர் ரஷ்யா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கனடா, இப்படி ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. வந்த நபர்கள் இறந்த நபரும் வெளியே வரல. அதனால ரகசியமாகவே இருந்திருக்குது. திடீர்னு பாலஸ்தீனத்தில் இருந்த அந்த போராளி அந்த ஹமாஸ் குரூப்புக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னடா மபூகா நமக்கு வந்து ஆயுதம் திரட்டுவதற்காக, நிதி திரட்டுவதற்காக போயிருந்தாரு, போனவரை பற்றி எந்த தகவலும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அந்த யோசனையை வச்சுட்டு சரி நம்ம துபாயில் இருக்கிற நம்ம நண்பர்கள் மூலியமா நம்ம விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் மூலியமா விசாரிக்கிறாங்க. துபாயினுடைய அறை, அவர் தங்கியிருந்த அறை வெளியே பூட்டப்பட்டிருக்குது. பூட்டியிருந்தால் அந்த அரபு நாடுகளிலே துபாயை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டினுடைய அறை பூட்டப்பட்டிருந்தால் காவல்துறை வந்துதான் திறக்கணும். சாவி தொலைந்து விட்டால், அந்த உரிமையாளரே சாவியை தொலைத்து விட்டால் காவல்துறை வந்து திறக்கணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது அங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க. காவல்துறை வந்து அந்த அறையை கதவை வந்து திறந்து பார்க்கறாங்க. உள்ள திறந்து பார்த்தா அந்த நபர் இறந்து இருக்கிறார். அவர் இறந்து இருக்கிறாருங்கிறத உறுதி செஞ்சிடறாங்க. இறந்ததற்கான வேறு ஏதாவது கொலை செய்யப்பட்டதற்கான அடையாளமோ இல்லை ஏதோ ஒன்று ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. எந்த ஆதாரமும் அங்கே இல்லை. கட்டளினுடைய நாற்காலி, அந்த கட்டளினுடைய கால் மட்டும் சிறிதளவு உடைந்திருக்குது. அவர் மீது தலகாணி வைத்து அமுக்கவில்லை. அவர் உடம்பின் மீது ஊசி போடவில்லை. ஆனால் மூளையில் இரத்த கசிவு வந்து இறந்திருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக துபாய் அரசாங்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. எப்படி நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து இந்த ஒரு கொலையை செய்யலாம்? எங்கள் நாடு அனைவருக்கும் சுதந்திரமான நாடு, ஏன் எங்கள் நாட்டை வந்து தொந்தரவு செய்கிறீர்கள் என்று நெதன்யாகுவை கேட்குறாங்க. இது நடந்தது 2010 ஜனவரி மாதம் 2010 வருடத்தில் நடந்திருக்குது. நெதன்யாகுவை பார்த்து துபாயினுடைய அரசாங்கம் கேட்கிறது இந்த கேள்வியை. ஆனாலும் அதற்கும் அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. நாங்கள் தான் கொலை செய்தோம்னு என்று சொல்லல, நாங்கள் கொலை செய்யவில்லை என்றும் சொல்லலை. ஆனால் மொசாத் படையினுடைய வேலை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க தன்னுடைய நாட்டிற்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது. அவர்கள் வந்து ஒரு பெயரை குறிப்பிட்டால் சிகப்பு மார்க் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்று அவங்களா இறந்து போகணும், இல்லை நாங்களா வழி அனுப்பி வைக்கணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு விதிவிலக்குங்கிறது கிடையாது. எந்த நாடாக இருந்தாலும் உள்ளே போய் ஏதாவது ஒரு சூழ்ச்சமத்தை பண்ணி அந்த இடத்துல கொலைகளை நிகழ்த்திட்டு வந்துடுறாங்க. வாங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்தபடி மொசாட்டை பற்றி இன்னும் சிறப்பான வீடியோக்களை பார்ப்போம். நன்றி.